ஓகே, திரு எஸ்.ஜி. சூர்யா இப்போ நெல்லையில முன்னிலை வைக்கிறார் நயினார் நாகேந்திரன், ஈரோட்டில் அதிமுக முன்னிலை வைக்கக்கூடிய சூழலை பார்க்க முடியுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் அப்படின்றது ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நெல்லையில அந்த வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை, கல யதார்த்தம் வேறையாக இருக்கு. இந்த ட்ரெண்ட் நிச்சயமா மாறும்னு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவங்க சொல்றாங்க. இல்லை, நிச்சயமா நெல்லையில ஜெயிக்கணும்னா இன்னும் சில இடங்களை எதிர்பார்க்கிறோம். அப்புறம் சில இடங்களில் இரண்டாவது இடம், அதாவது திமுக கூட்டணி ஜெயிக்கிற பட்சத்தில் இரண்டாவது இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளையும் குறைந்தபட்சம் 7-8 தொகுதிகளில் நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். இப்போ அந்த கட்சி தமிழகத்தில் எந்த அளவுக்கு அமைப்பு பலம், இதற்கு முன்னாடி தேர்தல்களில் பெற்ற வாக்குகள், பெற்ற வெற்றிகள், இது எல்லாத்திலையும் கருத்தில் கொள்ளும்போது முதல் முறையாக கூட நாங்கள் ஒரு 3வது அணியை கட்டமைத்தோம். அப்போ தேமுதிக பெரிய கட்சியாக இருந்தது, 14 இடங்களில் போட்டி போட்டாங்க. நாங்கள் வெறும் 7 இடங்களில் தான் அந்த தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி சின்னத்திலையும் 19 இடங்களில் எங்கள் சொந்த வேட்பாளர்களையும் களம் இருக்கிறதுனால பெரிய வெற்றியாக தான் நாங்கள் பார்ப்போம். அந்த முடிவு தான் நாங்கள் எதிர்பார்க்கவும் செய்கிறோம். ஓகே, நெல்லையில முன்னிலை வைக்கிறது திரு எல் முருகன் பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு. ஸோ இந்த 2 பேட்டர்னையும் நீங்க எப்படி போதும். பட் நீலகிரி தொகுதியிலும் நாங்கள் வாங்கக்கூடிய வாக்கு என்ன அப்படின்றது மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள. கூட்டணியிலே 98-99 நாங்கள் எம்பி இடங்களை வென்றிருந்தால் கூட இந்த அளவிற்கு அதிகமான வாக்கு வங்கி கொண்ட ஒரு பாராளுமன்ற தொகுதியாவோ பகுதியாவோ எங்களுக்கு இருந்தது இல்லை. ஆகையால் இப்போ போடக்கூடியது வருங்காலத்திற்கான ஒரு விதையாக பார்க்கப்படுமே தவிர கூடுதலா இதுல ஒண்ணு சொல்லலாம். எதிர்பக்கத்தில் இருப்பவர்களை எப்படியெல்லாம் இவர்கள் அச்சுறுத்தினார்கள் அல்லது பின்வாங்க வைத்தார்கள் அல்லது அந்த நம்முடைய தம்பி துரை வைகோ அவருடைய சின்னத்தையே கொடுப்பதற்கு எவ்வளவு கால குழப்பத்தை உருவாக்கியும் கூட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் இருக்கிறது என்பது வேண்டிய. அவரோட தொகுதியிலேயே அவர் பின்வாங்குகிறார் என்பது, பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பது கவனிக்க வேண்டும். இது திரும்ப பிஜேபியோட தேர்தல் களத்தை எதிர்பக்கத்தில் இருப்பவர்கள் நியாயமாக சந்திக்கின்ற ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தவில்லை. சின்னங்களை ஒதுக்குவதிலிருந்து, எங்கள்கிட்ட வந்துட்டேன்னா உடனடியாக உனக்கு சின்னம் கிடைக்கும், உடனடியாக உனக்கு எல்லா பலனும் கிடைக்கும் என்கின்ற ஒரு சூழ்ச்சியை உருவாக்குவதிலிருந்து இவர்கள் திரும்ப கட்ட தம்பி மேல ஏறி சவாரி செஞ்சது காங்கிரஸ் அப்படின்னு. இவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? நான் ஊமி கொண்டு வர, நீ நெல் கொண்டு வா, 2 பேரும் ஊதி திங்கலாம் அப்படின்னு தானே அந்த வழிமுறையை தானே பல மாநிலங்கள்ல இவங்க செஞ்சு காமிச்சாங்க. அதனால தானே இந்த முறை பல மாநில கட்சிகள் உங்களோட சங்காத்தமே வேண்டாயா எங்களுக்குன்னு ஓடிய போயிட்டாங்க. அதனால இவர்கள் கூட்டணியில் இருப்பதாக சொல்லுகின்ற அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கட்சி? ஓராள் கட்சி இல்ல லெட்டர் பேட் கட்சி? நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக இப்ப இருக்கிற நிலவரம் என்ன அப்படின்ற விவரங்களை வழங்குவதற்காக நோய்டாவில இருந்து சிவரஞ்சனி இணைந்திருக்கிறார். சிவரஞ்சனி, இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் படி முன்னிலை நிலவரங்கள் என்னவாக கிடைச்சிருக்கு? பிரத்யேகமாக நமக்குன்னு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த அனலைசிங் பாயிண்ட்ஸாக என்னென்னலாம் பார்க்கலாம்? அபிநயா, இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பீகார்ல முன்னிலை நிலவரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னாக்க இங்க தற்போதைய முன்னிலை நிலவரங்கள் இங்க அப்டேட் ஆயிட்டே இருக்கு. மத்திய பிரதேஷ், குஜராத்ல வதோதரா தொகுதியில ஹேமந்த் ஜோஷி முன்னிலையில இருக்காரு. அதே மாதிரி சற்று நேரத்துக்கு முன்பாக ஹிமாச்சல்ல கங்கனா ரணாவத் முன்னிலையில இருக்கிறத இந்த திரையில நாம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அடுத்ததா பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க என்னென்ன முக்கியமான தொகுதிகள் இருக்கு, அங்க விஐபி கேண்டிடேட்ஸ் யாரு, அவங்களோட நிலவரம் என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காக பீகாரோட நம்ம நியூஸ் 18 பணியாளர் நம்ம கிட்ட இணைஞ்சிருக்காரு திரு நிதிலேஷ் அவர்கள். அவர்கிட்ட பேசலாம். நிதிலேஷ், so as far as Bihar is considered, who are the VIP candidates and what's their position now? हाँ, बिहार में जो है लालू यादव की 2 बेटियां चुनाव लड़ रही थी, उसमें से एक बेटी आगे चल रही है. और ये सारण में राजीव प्रताप रूडी वो आगे चल रहे हैं. उनकी बेटी जो है लालू यादव की जो बड़ी बेटी है वो रोहिणी आचार्य वो पीछे चल रही है. பீகாரை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு லாலு பிரசாத்தோட 2 மகள்களும் கண்டெஸ்ட் பண்றாங்க. அவங்க 2 பேருமே பீகார்ல முன்னிலையில இருக்காங்க. அந்த தகவல்கள் நமக்கு கிடைச்சிருந்தது. அடுத்ததா நம்ம தென் மாநிலங்கள் பார்க்கலாம். தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானா, புதுச்சேரி, ஆந்திரா எல்லாத்தையுமே இங்க இருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ தமிழ்நாட்டோட நம்ம முன்னிலை நிலவரங்களை முகிலன் இங்க இருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. முகிலன், இப்ப தமிழ்நாட்டோட நிலவரம் எப்படி இருக்கு? சிவரஞ்சன், நம்ம எக்ஸிட் போல்ஸ்ல ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே டிஎம்கே போஸ்டல் ஓட்ஸ்ல
ஒரு நல்ல லீட்ல இருக்காங்க. அதே போல இப்போ பேலட் மிஷன்ஸ்லயும் வாக்கு எண்ணிக்கையிலான தொடங்கி இருக்கு. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய லீட் என்னன்னா கோயம்புத்தூர்ல இப்ப திமுக முன்னிலை அப்படிங்கிற தகவல் நம்ம வந்திருக்கு. அதே போல மத்திய சென்னையிலையும் திமுக தயநிதி மாறன் முன்னிலையில் இருக்காரு. தற்போது இருக்கக்கூடிய அந்த நிலவரப்படி திமுக பல மாவட்டங்கள்ல பல கான்ஸ்டுவன்சிஸ்ல அவங்க முன்னிலையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். மிக முக்கியமாக திருநெல்வேலியில பாஜக போஸ்டல் வாக்குல அவங்க அதிக வாக்குகள் பெற்றிருக்காங்க. சுமார் 200 வாக்குகள் பெற்றிருக்காங்க. திமுக விட கிட்டத்தட்ட ஒரு 100 வாக்குகள் அதிகமா பெற்றிருக்காங்க போஸ்டல் ஓட்ஸ்ல. அது கவர்னர் மீது இருக்கு. இப்போ நயினா நாகேந்திரன் திருநெல்வேலியில போஸ்டல் ஓட்ஸ்ல அவர் லீடிங் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபைட்டா நம்ம பார்க்கலாம் சிவரஞ்சனி. இப்ப தமிழ்நாட்டோட நிலவரத்தை முகிலன் சொல்ல கேட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ராய்பரேலி தொகுதியில ராகுல் காந்தி முன்னிலையில இருக்காரு. நமக்கே தெரியும் சோனியா காந்திக்கு அடுத்ததா தற்போது ராகுல் காந்தி அந்த இடத்துல நிக்கிறாரு. அவர் அமேதியர் தொகுதியில போட்டியிடாம ராய்பரேலியில போட்டியிடக்கூடிய சூழல்ல அது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அந்த வகையில வாக்கு எண்ணிக்கை தொடங்குனதுல இருந்தே ராகுல் காந்தி அங்க முன்னிலையில இருக்கிறதையும் நாம பாக்குறோம். இதே மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்கள்ல எல்லாம் அடுத்தடுத்து யார் யார் முன்னிலையில இருக்காங்க அப்படின்ற விவரங்களை அவ்வப்போது நாம பார்க்கலாம். அப்படின்னா தற்போதைய நிலவரங்களுக்கு நன்றி சிவரஞ்சனி. இந்த புள்ளி விவரங்கள் சார்ந்த பகுப்பாய்வு குறித்த விவரங்களுக்காக மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நீலகிரி தொகுதியில் பாஜகவுக்கு தபால் வாக்குகளில் 3வது இடம் கிடைத்திருக்கிறது. தபால் வாக்குகள் எண்ணிக்கையில் பாஜக வேட்பாளர் எல் முருகன் 3வது இடத்தில் இருக்கிறார் என்ற அந்த விவரத்தை நாம் பார்க்கிறோம். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய போட்டி என்பது பிரதானமாக திமுக வர்சஸ் காங்கிரஸ் என்று இருக்கிறதா அல்லது திமுக வர்சஸ் அதிமுக என்று இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிலவரப்படி அது திமுக வர்சஸ் அதிமுக தான் இருக்கிறது. தபால் வாக்குகளை பொறுத்தவரைக்கும் 3வது இடம்தான் எல் முருகனுக்கு கிடைத்திருக்கிறது என்ற அந்த விவரம் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஆர் ராசா திமுக வேட்பாளர் தற்போது எம்பி ஆர் ராசா அவர் முன்னிலை வகிக்கிறார். தபால் வாக்குகளில் 2வது இடத்தில் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இருக்கிறார். 3வது இடத்தில் பாஜக வேட்பாளரும் தற்போதைய மத்திய இணை அமைச்சருமான எல் முருகன் இருக்கிறார் என்ற அந்த விவரத்தை பார்க்கிறோம். திரு இந்திரகுமார், இந்த ட்ரெண்டை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக ரொம்ப அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண தொகுதி. ரொம்ப நாட்களாக இதுல திரு எல் முருகன் அங்க பணியாற்றி இருக்கார் அப்படின்ற விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. சோ தபால் வாக்குகள்ல 3வது இடம் அப்படின்றத எப்படி பார்க்கலாம்? எல்முருகன் வேலை பார்த்ததாக சொல்லப்பட்டது. பட் அந்த வேலை எப்படி இருந்தது அப்படின்றது அங்கே களத்தில் பிரதிபலித்திருக்கிறதா அப்படின்றது தான் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, 2ஆம் இடத்தில் இப்போது இருக்கக்கூடிய திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய அப்பாவினுடைய தொகுதி அதற்குள்ளாக வருகிறது. அவருக்கான தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது. அப்போது சொலையா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தேவையான பெருவாரியான வாக்குகளை அவரால் பெற்றுவிட முடியும். அப்போது அது ஒரு ஆடட் அட்வான்டேஜை எல்முருகனை விட அதிமுக கேண்டிடேட்டுக்கு அந்த இடத்துல கொடுத்துருது. அப்படிங்கும்போது தான் எல்முருகன் 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறார். எல்முருகன் அவர்களுடைய பிரச்சாரம் அல்லது எல்முருகன் அவர்களுடைய செயல்கள் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி ஆர் ராசா அவர்கள் அங்கு தொடர்ந்து பார்த்திருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அந்த மக்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய கனெக்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில் தொடர்ந்து வாரம் அந்த மக்களை அவர் நேரடியாக சென்று சந்தித்து மக்களுடைய குறைதீர்ப்பு கூட்டங்களாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களை ஆர் ராசா அங்கு நேரடியாக செய்திருக்கிறார். இவங்க ஆர் ராசாவினுடைய தேசிய அரசியலை முன்வைத்து அல்லது ஆர் ராசா அவர்கள் பேசிய பல்வேறு கான்ஸ்டிடியூஷன் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்து அல்லது கச்சத்தீவு தொடர்பான கருத்துக்களை முன்வைத்து ஆர் ராசா இவங்க நீலகிரியில் வீழ்த்திவிட முடியும் அப்படின்னு நினைச்சதே முதல்ல பேசிக்